ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் தான் நிற்கிறேன். கொழும்பில் வெள்ளவத்தைக்கும் பம்பலப்பிட்டிக்கும் இடையில் இந்த கடற்கரையோடு தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கடற்கரையோரமாக உள்ள பில்டிங்குகளையும் கடற்கரையும் தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வாரீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டன் தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கூட நெக்ஸ்ட் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இந்தியாவில் கடல், இந்த ஆக்கள் எல்லாம் நிற்கிறாங்க கடற்கரை. அப்படியே இது ரயில் ரோட் தண்டவாளம். அப்படியே இந்தியாவில் பாருங்க எந்த பெரிய பில்டிங்குகள் இருக்குது. இது ஃபுல்லாக ஹோட்டல்களும் ஹோட்டல்லாம் கூட பாருங்க இவ்வளோ சன நெரிசலாக இருக்கு. ஒரே சன நெரிசலாக தான் இருக்கு. அப்படியே இந்த கரை ஃபுல்லாக ஹோட்டல்கள். இல்லை ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் இருக்காரு. இது அந்த புது வருட தினத்தை முன்னிட்டு நிறைய டிராஃபிக் டைம் இருக்கு. நிறைய பேர் ஆக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்நேரம் ஒரு 6 மணி இருக்கு. அதான் நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்கு. இது இந்நேரத்திற்கு இவரத்திற்கு வந்தால் நல்லா பொழுது போகும். வாங்க அப்படியே போய்கொண்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, அலே அடிச்சு கொண்டிருக்கு. அப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இங்க குளிக்க இல்லாது. இங்க அந்த லவர்ஸ் மேல அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு குளிக்க இல்லாது. இதே பக்கத்துல பாருங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதை ட்ரெயின் வரதே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரயின் வரப்போதோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அலையா எப்படி அடிக்குது, அழகா இருக்கு. நீங்களும் ஸ்ரீலங்காவுக்கு வந்தா வாங்க. இவ்வளத்திற்கு நல்ல அழகான இடம் பார்க்கறதுக்கே. பின்னேரம் போல வந்தீங்கன்னா நல்ல பொழுது போகும். நல்ல பார்க்கவும் நல்ல அழகா இருக்கு. பார்ப்போம், ட்ரெயின் வருது பார்ப்போம். உங்களுக்கு இந்த ரெயினை கட்டுடைய ரெயின் ஞாபகம் வருதா? பாருங்க, ரெயின்ல ஆட்கள் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். ரெயின் இப்படியே போய்கொண்டிருக்குது. அப்படியே கூடுதலாக இங்கே ஆட்கள் ரெயினில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் வாகனம் பஸ்ஸுகள் காரில் போகிறேன்னு சொன்னால் ட்ராஃபிக்காக இருக்குது தானே. அப்போ கூட ரயினில் பிரயாணம் செய்கிறாங்க. அதோட காசையும் மிச்சம் பிடிக்கல. வேண்டா ரயிலில் கொஞ்சம் மலிவு தானே காருகள் பஸ்ஸுகளை விட. நான் இப்போ இந்த மெயின் ரோட்டால் அப்படி தான் நடந்தேன். நடந்து வரக்குள்ள அந்த ரோட்டின் 2 பக்கம் ஜம்புக்காய் மரம் மற்ற பிலா மரம் எல்லாம் நல்லா காய்ச்சிருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். அப்படியே கண்டினியூவாக பாருங்க, அதையும் காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த ரயில் ரோட்டால் அப்படியே நடந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ அந்த சித்திரை வருஷம் பாரபடியாக கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது. இந்த ஒழுங்கியால் தான் உங்களுக்கு போய் அதை காட்டு கொண்டு பார்த்தா அது ஒரே ட்ராஃபிக்காக இருக்குது. பார்ப்போம், உள்ளே போய் காட்டு. பாருங்க, இந்த கடற்கரையோட சைட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதில் இந்தியன், சைனீஸ், ஆப்பிரிக்கன்
வெஸ்டர்ன் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. அப்படியே இந்தியாவில் ஆக்கள் கடலுக்கு குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. கிட்ட போய் எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்க, அந்த தொங்கல்ல வந்து அந்த இது மாதிரி இருக்குத்தானே, அது வந்து ஃபோர்ட் சிட்டின்னு சொல்லி அந்த சைனா அரசாங்கம் கட்டுது. அதில் வந்து பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பின்னு இந்தியாவில் சும்மா குளிக்க இடாது, சும்மா கடற்கரையில் இறங்கி சும்மா கால் கலவரம் அப்படின்னு சொன்னால் போல. மற்ற கரையில் நீட்டு காக்கள் இருக்கிறாங்க. இதில் பாருங்க, ஒரு சைனீஸ் ஷாப்போ இன்னொரு சைனீஸ் எழுத்தாளர் எழுதி இருக்குது பாருங்க. கூடுதலாக இங்கே வந்து சைனீஸ் ஷாப்புகள் நிறைய இருக்குது. நான் வீடியோ அப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுகள், ரெஸ்டாரண்ட், மற்ற அந்த வாசனை திரவியம் விற்கிற கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நாங்கள் அப்புறம் காட்டுறோம். ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. பாருங்க, இந்த கடற்கரையோட பெரிய பெரிய பாறாங்கல்லு தான் கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க. இந்த மண் அரிப்பதை தடுக்கிறது பாருங்க. அலை அப்படியே வந்தோன்றிருக்கு. பின்னேரம் போல் வந்தால் இங்கே டைம் போகிறதே தெரிய நல்லா பொழுதுங்க. சூரியன் இப்போ மறைஞ்சு கொண்டு போகிற அப்படியே வந்தால் பின்னேரத்தில் நல்லா பொழுதுவோம். இங்கே அப்படியே நின்றுட்டு இந்தியாவில் வந்து ஹோட்டல்கள் இருக்குது. இதில் வெள்ளக்காரர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்து போடலாம். இந்த கடற்கரை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் வந்து லோட்டஸ் டவர்லையும் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கிறோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவதாகிறேன். ஓகே, பாய்.